மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸோட அப்ளிகேஷன் இந்த மந்த்துக்குள்ளே ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தகவலை மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டிருக்காங்க மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு. ஸோ அவங்களுக்கும் அதே பதில் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே தான் என்ன செய்வாங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் நாளைக்கு மண்டே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஸோ மண்டே ஓப்பன் ஆகும் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு நியூஸ் பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கணும். ஸோ நியூஸ் பேப்பரை செக் பண்ணி பார்த்தப்போ பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் குறித்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ஸோ மண்டேயும் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன காரணத்துக்காக இந்த அப்ளிகேஷனை டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதாவது டிப்ளமோ கோர்சஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ரூமர் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த அப்ளிகேஷனை டிலே பண்ணுறாங்க. பட் நியர்லி ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 9000 சீட்ஸ் இருக்குது. டிப்ளமோ கோர்சஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ கோர்சஸ்க்கு ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆன உடனே எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு, அதாவது எல்லாருக்குமே சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9000 சீட்ஸ் இருக்குது. 9000 மாணவர்கள் டிப்ளமோ கோர்சஸ்க்கு என்ன செய்யலை அப்படின்னா வெயிட் பண்ணலை. அதோட கம்மியான மாணவர்கள் தான் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் உங்களோட கட் ஆஃப் எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. தைரியமாக என்ன செய்யுங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் ஓப்பன் ஆனோன்னா அப்ளை பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் கேட்குறது ஹாஸ்டல்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாஸ்டல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. டிகிரி கோர்சஸ்க்கே ஹாஸ்டல் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. டிப்ளமோ கோர்சஸ்க்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஹாஸ்டல் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மேம் டெய்லி டிப்ளமோ கோர்சஸ் பற்றி வீடியோ போடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. டெய்லி உங்களுக்கு நான் வீடியோஸ் போடணும்னு தான் நினைக்கிறேன். பட் என்ன இன்ஃபர்மேஷனை சொல்கிறது, ஏதாவது எனக்கு அப்டேட் கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ண தான் செய்வேன். ஸோ எனக்கு இந்த கோர்சஸ் குறித்த டிப்ளமோ கோர்சஸ் கவுன்சிலிங் குறித்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் உங்கள் கூட என்ன செய்வேன் அப்படின்னா ஷேர் பண்ணுவேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீக் வெயிட் பண்ணுவோம். நமக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ.